ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5-6 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை அந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 3 பெரிய பழுத்த தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கியிருக்கணும். தக்காளி மட்டும் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பொருள் தாங்க, வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்துறாதீங்க. தேங்க்யூ.